அடுத்ததாக நவரசத்தின் இறுதி கட்டம் பொறுமை. இதற்கு ஒரு சிறுகதை இந்த காலத்தில் சொல்லணும்னா குட்டி ஸ்டோரி ஒன்று. ஒரு 13 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய முதல் நூல் வெளியீட்டு விழா இங்கே தான் நடந்தது, திருமதி மஹால் மண்டபத்தில். சொல்லிட்டேன் நான், நமக்கு மண்டபம்னா ஏசி மண்டபத்தில் தான் வைக்கணும். அப்புறம் எப்படி பேனர்லாம் எப்படி வைக்கிறது, சும்மா ஒரு ஆளுயர கட் அவுட் மாதிரி இருக்குமா அந்த மாதிரியா அப்படின்றேன். நம்ம எங்கிருந்து வரோம், லண்டன், அதை விட ஒரு 1.5 மடங்கு 2 மடங்கு மேலே போடணும், சும்மா மேலே பறந்து பறந்து கட் அவுட் நிற்கணும் அப்படின்றேன். உடனே ஜினகுமார் ஐயாவும் என்னுடைய சித்தப்பாவும் தான் அதை வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து பண்ணி அந்த ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் எந்த எதிர்பார்த்தனோ அதை விட கொஞ்சம் மேலவே இருந்தாங்க. அந்த பக்கம் போகிற வரவங்க எல்லாருமே நம்ம அந்த அந்த கட் அவுட்டை பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க அந்த தடவை. அப்படி ஒரு இது மகிழ்ச்சி. இந்த நூல் வெளியீட்டு வேலை, நூல் வெளியிட்டோம். அந்த அனுபவத்தினுடைய அந்த அந்த போஸ்ட் ரிலீஸ் அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அப்படியே அந்த ஆடி அடங்குறது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். ஒரு 13 மாதங்கள்ல இப்போ எப்படிப்பா பேனர் வேணுமா அப்படின்னா, ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு பேனர் இருந்தால் போதும், அது போதுங்க. ரொம்ப நாள் ஆகலை, வெறும் 13 மாதங்கள் தான். அந்த அளவுக்கு நமக்கு அந்த பொறுமை வந்துடுது. ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன், ஐயா இந்த நவரசத்தில் எல்லாருக்கும் என்னென்ன சாய்ஸ்னு கேட்டிருந்தேன், உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீங்கள் இதுக்கு தான் சரிப்பட்டு வர்றீங்க அப்படின்ட்டு இருந்தேன். சிரிச்சுக்கிட்டே ஐயா சொன்னார், என் வயசு வரும்போது எல்லாருக்கும் அதுக்கு தான் சரிப்பட்டு வர்றீங்க அப்படின்ட்டு. அது வேணா உண்மைதான். அற்புதமாக அந்த பொறுமையாக கவிதையை பாடக்கூடிய அற்புதமான, அதாவது என்னன்னா, பேத்தி கவிதை பாடியாச்சு, அடுத்தது தாத்தா கவிதை பாட வராரு. அவருக்காக ஒரு சிறு கவிதையோடு அவரை வரவேற்கலாமா? பல 100 கவிதை இயற்றிய கவிஞர் உண்டு, சில 100 பாக்கள் இயற்றிய புலவர் உண்டு, கருத்தாழ கவிபட தந்த கவிஞர்தே, பல்லாயிர பாடல் இயற்றிய புலவர்தே, கவிபல தந்த கவிஞர்தே, காப்பியம் இயற்றிய புலவர்தே, வருவார் வருவார் கவி தருவார், வருவார் வருவார் கவி தருவார், வருவார் வருவார் கவி தருவார். ஐயா வந்துருங்க, என் குரலை அவங்க கேட்கறதாயிடும். வாருங்கள் ஐயா. அனைத்தும் அருகனுக்கு கலிவிருத்தம் கடவுள் வாழ்த்து. பற்றினை பற்றற பற்றிய புங்கவன், பற்றுகள் பற்றற பல்லறம் பாவிய, பற்றுகள் பற்றிய பற்றுடை பாலகன், பற்றற பற்றினேன் பற்றிலை நாதனை. ஜனகாஞ்சி மடாதிபதி இளையர் சுவாமி அவர்களுக்கு இச்சாமி இச்சாமி இச்சாமி. இயற்சீர் வெண்டலை கலவாத வெண்சீர் வெண்டலை மட்டுமே கொண்ட பக்குரடை வெண்பா. செம்மொழியில் வல்ல மொழி சொல்லினிமை தந்த மொழி, நல்லினங்கள் 3உடனே மெய்யுயிரும் கொண்ட மொழி, பல்நிலத்தோர் கற்றுணரும் பல்சுவையும் உள்ள மொழி, கம்பநாடான் பாரதியும் குந்தர் குந்தர் செல்ல மொழி. சொல்லறிய பல்நூல்கள் பாங்குடனே பூண்டவளே, தாழ்பணிந்தேன் தாயவளே சேயாக கைகூப்பி, செந்தமிழே உன்னடியில் நின்று. வந்தை நகர் விந்தைகவி சந்தமுடன், வந்தை நகர் விந்தைகவி சந்தமுடன் தந்தகவி, சிந்தனையில் வந்தமர்ந்து பந்தமுடன் சொந்தமாக, அந்த நாளில் சொல்லி தந்த நல்லமுத யாப்புதனை, செந்தமிழில் நூலியற்ற செப்பிய என் ஆசானே, சிந்தியவும் சொல்லதனை சிந்தையினில் ஏற்றுக்கொண்டு, மந்திரமாய் நாளுமதை நெஞ்சினிலே கொண்டதனால், வந்த தமிழ் சொந்தமென உள்மனதில் நின்றுதவ, சந்தமது தமிழ் போல் வந்துதிரா போதினிலும், வந்தையிலே ஓங்கி நிற்கும் சந்தகவி அரங்கினது, தலைகையே என் வணக்கம் கான். சொந்த தமிழ் சிந்தையிலே கெஞ்சி வந்த பாவதனை, வந்த நகர் சொல்லரங்கில் சந்தமுடன் பண்ணிசைக்க, பாந்தமுடன் பாட்டமைத்து காந்தமுடன் குரலில், சந்தமது நெஞ்சமர சோர்ந்த மனம் துள்ளியழ, கொஞ்சி வரும் மென்னொலியில் தஞ்சமென வீழ்ந்துவிட, விஞ்சி நின்ற தமிழை தந்த பெரும் நல்கவிகாள், நெஞ்சினிக்க என் வணக்கம் கொள். கவிதையை வாசித்த முட்டத்தூர் புலவர் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மாணவர்களில், அதாவது துரோணருக்கு ஒரு அர்ஜுனர் மாதிரி, எனக்கு தலை சிறந்த மாணவராக இருப்பது நம்ம முட்டத்தூர் ஐயா தான்.
மாணவருக்கு வயது 80 தாண்டி ஆசிரியருக்கு வயது 50 கூட தொடலை. அதுதான் வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அவரை பார்க்குறப்போ அதை சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில் ஏஜ் இஸ் ஜஸ்ட் த நம்பர்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை வருது. வருங்காலத்தில் இன்னும் பல, அதாவது சில 100 நூல்களை வந்து நம்ம வெளியிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வருது. அந்த வயசுலேயும் இலக்கணம் கற்றுக்கிட்டு எழுத முடியும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இன்னும் காலம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை, நம்ம ஆயுட்கர்மம் நல்லபடியாக இருந்தால் அதிகம் எழுதணுன்றது ஐயா வந்து ஒரு அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ரொம்ப சிறப்பு. இந்த நவரசத்தில் 9 வகையான உணர்வுகளையும் கவிஞர்கள் பெருமக்கள் அற்புதமாக வெளிப்படுத்தினார்கள். அவங்களுடைய கருப்பொருளில் அந்த நவரசத்தினுடைய அந்த பொருள் இருந்தது. அவங்க குரல்லையும் அதே மாதிரியே இருந்தது. அமைதினா அமைதி, பயம்னா பயம், சினம்னா அதுக்கேற்றபடி, வீரம்னா அதுக்கு ஆனந்தம் சிரிச்சிட்டு இருந்து, அதே மாதிரி அதிசயம், அப்படியே அதிசயத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இழிவரன்றதுல வந்து, அதாவது அந்த சொல்லுவாங்க மருந்து மாத்திரையை வந்து நடுப்புறம் இனிப்பு கொடுத்து தடவி கொடுக்குற மாதிரி நகைச்சி வேற தேர அற்புதமாக கொடுத்துருந்தாரு. அது எல்லாமே அந்த சோகத்தை வந்து அற்புதமாக, சோகத்தையும் கருணையும் வந்து, அதாவது திட்டத்தட்ட பார்க்குறவங்க அத்தனை பேரும் அழகக்கூடிய அளவில் வந்து நம்ம ராஜாமணி ஐயா கொடுத்துருந்தாரு. அத்தனை பேருமே வந்து செல்வி ஸ்ரீவர்த்தினி, அதாவது அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம ஸ்ரீவர்த்தினின்னு சொல்கிறத விட ஸ்ரீ ஒர்த்தினி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒர்த்து. வருங்காலத்தில் கவியரங்கத்தெல்லாம் உண்மையிலே பாராட்டுறேன் நான். இது இனிமேல் வர கவியரங்கங்கள்லாம் ஸ்ரீவர்த்தினி இல்லாமல் ஒரு கவியரங்கன்றது நம்ம அடுத்த தலைமுறையை கொண்டு வரலன்றது மாதிரி ஆகிடும். அதை வந்து ரொம்ப, இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு பிடிச்ச கேள்வி கேட்கலாம், அதனால் அந்த அளவுக்கு சொல்லி வைக்கிறேன் நான். அற்புதம். வருங்காலத்தில் அடுத்த தலைமுறை நம்ம கொண்டு வர்றதுக்கு ஸ்ரீவர்த்தினி போன்ற கவிஞர்கள் நமக்கு தேவை. இந்த நவரசத்தில் 9 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது வேகமாக நம்ம நூல் வெளியீட்டு விழா இருக்குது.